நெல்மணி கொள்முதல் நிலையத்திலே பார்வையிட்டுக் கொண்டு விவசாயிகளை சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள். விவசாயிகளுக்கு உணவுகளுக்கு ஒரு பிரச்சனை என்று சொன்னால் தமிழ்நாட்டில் ஓடோடி போய் அவர்கள் எத்தனை மேலாளாக நிற்கிறேன் மாற்றாளி மக்களுக்கு சென்றிருக்கிறார்கள். இந்த நாட்டில் விவசாயிகள் தான் இந்த நாட்டினுடைய கடவுள் என்று சொல்லக்கூடிய மாற்றாளி மக்கள் கட்சியுடைய தலைவர் அன்பு தலைவர் விவசாயிகளுடைய பாதுகாவலர் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் இதோ நெல் கொள்முதல் நிலையத்தில் திருச்சியிலே பார்வையிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அருமை பெரியோர்களே, உலகிற்கு உணவளிக்கக்கூடிய விவசாயிகள் வாழ்கிற இந்த கங்கை கரணையிலே இந்த டெல்டா பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலத்திலே இந்த விவசாயிகள் கூடும் அள்ளல்களை இந்த நாட்டுக்கு எடுத்துரைத்துக் கொண்டிருக்கக்கூடிய ராமதாஸ் அவர்கள் இந்த நெல்மணிகள் எல்லாம் நனைந்து தீர்ந்து போகிறேன் இந்த காட்சிகளை பார்வையிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். மதுக்கர்களுக்கு மதுபானங்களுக்கு பாதுகாப்போடு இந்த குழந்தைகளே கட்டடம் கட்டி பாதுகாத்துக் கொண்டிருக்கிற இந்த அரசாங்கம் இந்த உலகிற்கு உணவளிக்கக்கூடிய விவசாயிகள் விளைவித்த நெல்மணிகள் மழையிலே நனைந்து பால்பட்டு போய் கொண்டிருக்கிற இந்த நிலையை பார்வையிட்டுக் கொண்டிருக்கிறார். தனியொரு மனிதனுக்கு உணவிலையில் இவ்வகத்தை அளித்திருவோம் என்று சொன்னால் மகாகவி பாரதி உழவன்தான் கடவுள் என்று சொல்லுகிறார் அன்புமணி ராமதாஸ். சொல்வதோடு அல்ல, செயலால் நிரூபித்துக் கொண்டிருக்கிற ஒப்பற்ற தலைவர் நீர்மேலாமையை கையிலே எடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய நிழல்கால கையாள சோழன் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் இங்கே திருச்சியில் இந்த நெல்மணிகள் எல்லாம் மழையிலே நனைந்து வாழ்வுக்கு போய் கொண்டிருக்கிற இந்த இடத்தை பார்வையிட்டுக் கொண்டிருக்கிறார். பாட்டாளி மக்கள் கட்சியுடைய தலைவர் விவசாயிகளுடைய பாதுகாவலர் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் விவசாயிகளுக்கு ஒரு பிரச்சனை என்றால் ஓடோடி கொண்டு கொண்டிருக்கக்கூடிய தலைவர் விவசாயிகளுடைய பாதுகாவலர் பசுமை நாயகர் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் விவசாயிகளை சந்தித்து அவர்களுடைய படுகளை பார்த்துக் கொண்டு இருக்கிறார். இந்த அரசாங்கம் இந்த நெல்லை பாதுகாக்க, இந்த மக்களுக்கு உணவை பாதுகாக்க முடியாத இந்த அரசாங்கம் இன்றைக்கு மழையிலே நெல்மணிகள் எல்லாம் நனைந்து வீணாகிக் கொண்டிருக்கிற இந்த காட்சிகளை பாட்டாளி மக்கள் கட்சியுடைய தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் பார்வையிட்டுக் கொண்டிருக்கிறார். இந்த வேளையிலே விவசாயிகளை சந்தித்து அவருடைய சந்திப்பு நிகழ்ச்சியை நடத்த இருக்கிறார்கள். எனவே அருமை பெரியோர்களே, தாய்மார்களே, இந்த நிகழ்ச்சிக்கு நீங்கள் ஒத்துழைப்பு தருங்கள். இந்த நாட்டில் நீரின்றி அமையாது உலகு என்று சொன்னார். நீர் மேலாண்மையை கையிலே எடுத்திருக்கிற தமிழ்நாட்டிலே இருக்கிற ஒரே ஒரு ஒப்பற்ற தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் இங்கே வருகை தந்து திருச்சியிலே இருக்கிற இந்த இடத்திலே பாழ்பட்டுப் போய் கொண்டிருக்கிற இந்த உணவு பண்டங்களாக இருக்கிற இந்த உணவுக்கு விவசாயிகளுக்கு இந்த அரசாங்கம் ஒரு பாதுகாப்பற்ற ஒரு நிலையை உருவாக்கி இருப்பதை எண்ணி வருந்தி பாட்டாளி மக்கள் கட்சியுடைய தலைவர் தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் இந்த அரசாங்கம் உடனடியாக இந்த மக்களுக்கு கடந்த ஆண்டு வழங்க வேண்டிய இழப்பீட்டை இன்றளவும் கடந்த ஆண்டு டிசம்பர் ஜனவரியிலே பாதிக்கப்பட்ட இந்த விவசாயிகளுக்கு இழப்பீடு இன்று வரை வழங்காத இந்த அரசை கண்டித்து இந்த அசாதாரணமான சூழ்நிலையை போக்கிட பாட்டாளி மக்கள் கட்சியுடைய அன்பு தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் விவசாயிகளை சந்தித்து இது இங்கே பார்வையிட்டுக் கொண்டே இருக்கிறார்கள்.
இதுவும் சன்ன ரகமா அது? என்ன நெல் இது? ஏடி அங்க இது என்ன 40 கிலோவா அது? ஒரு மூட்டை 40 கிலோ. தூக்க முடியுமா ஒரு மூட்டை? அதெல்லாம் அப்போ 68 வருஷம் முடி தூக்குனது அது. அது அவங்களுக்கு வேலை செய்யும். இப்ப இங்க என்னென்ன நெல் இங்க வாங்குவீங்க, எடுப்பீங்க? இங்க கூடுங்க. எங்க இருக்கிறாரு? என்னென்ன நெல் எடுக்கிறீங்க இங்க? ஏடிடி 51 இருக்கு, 49 இருக்கு, 41 இருக்கு. அதே போல குண்டு நெல் 1000 இருக்கு, திருச்சி இருக்கு. திருச்சி எல்லா ரகமும் கிடைக்குது. சன்ன ரகத்தில் எவ்வளோ கொடுக்குறீங்க? ஒரு 100 கிலோவுக்கு எவ்வளோ கொடுக்குறீங்க? 100 கிலோ சார் 40 கிலோ. 40 கிலோ, சரி. 40 கிலோ மூட்டை எவ்வளோ கொடுக்குறீங்க? 1018 சார். 1018. இப்போ எவ்வளோ ஏற்றிருக்காங்க? 1018 சார். சன்ன ரகத்துக்கு எவ்வளோ? சன்ன ரகத்துக்கு வந்து 1018. 1018. 1000 ரூபாய் குண்டு நெல். 1000 ரூபாய் குண்டு நெல். 1018னா 2.5 மூட்டை எவ்வளோ ஆகுது? கணக்கு டக்குன்னு போடுங்க, மைண்டில் போடுங்க. எவ்வளோ? ஃபோனில் தான் போடணுமா? 2000. 100 கிலோ 2.5 கிலோக்கு நான் 2.5 மூட்டைக்கு நான் சொல்கிறேன். 2.5 மூட்டைக்கு 1118. ஆமாம் சார், 1118. குண்டெல்லாம் 2.5 மூட்டை. 2540. 2545. இந்த அன்னூறு ரகத்துக்கு இந்த மூட்டைக்கு 1000 ரூபாய். 2500 ரூபாய். இது இந்த குருவிக்கு அறிவிச்சிருக்காங்க. அப்படியா? அதான் இப்பதான் கொஞ்ச நாள் முடி, ஒரு 3 வாரத்துக்கு முடி பண்ணிருக்காங்க. 2500 ரூபாயில மத்திய அரசு எவ்வளவு கொடுக்குது தெரியுமா? இப்போ 2500 ரூபாய் ஒரு 100 கிலோ மூட்டைக்கு விவசாயிகளுக்கு நீங்க கொடுக்குறீங்க. 100 கிலோக்கு அதுல 2500ல மத்திய அரசு கொடுக்கறது வந்து 2369 ரூபாய். 69 ரூபாய் மத்திய அரசு காசு கொடுக்குது. தமிழ்நாடு கவர்மெண்ட் அதுல 131 ரூபாய் தான் கொடுக்குது. அது எத்தனை பேருக்கு தெரியும்? தெரியாது. தமிழ்நாடு கவர்மெண்ட் நீங்க எல்லாம் யாருக்காக நீங்க நெல் கொள்முதல் செய்றீங்கன்னா மத்திய அரசுக்காக தான் நீங்க செய்றீங்க. தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து மத்திய அரசுக்காக பண்ணுது. மத்திய அரசு தமிழ்நாடு கவர்மெண்ட் மூலமா தான் நீங்க நெல் கொள்முதல் விவசாயிடம் பண்ணிட்டு இருக்கீங்க. இது அதுக்காக தான் மத்திய அரசு 2369 ரூபாய் 100 கிலோவுக்கு மத்திய அரசு பணம் கொடுக்குது. தமிழ்நாடு அரசு வெறும் 131 ரூபாய் தான் கொடுக்குறாங்க. அவ்வளவுதான் கொடுக்குறாங்க. இதே ஒரிசா கவர்மெண்ட்ல தமிழ்நாடு கவர்மெண்ட் 131 ரூபாய் கொடுக்குது இல்ல, ஒரிசா கவர்மெண்ட் 800 ரூபாய் கொடுக்குது. 800 ரூபாய் ஒரிசா கவர்மெண்ட். ஆந்திரா கவர்மெண்ட் 500 ரூபாய் கொடுக்குது.
ஒரிசாவில் அங்க 3000 ரூபாய் கொடுக்குறாங்க 100 கிலோவுக்கு. ஆனா இங்க 2500 ரூபாய் தான். 100 கிலோக்கு 2500 ரூபாய் கொடுத்துட்டு நாங்க தான் கொடுத்தோம்னு. ஆனா 2500 ரூபாய் ஒரு குவிண்டால் நெல்லுக்கு உற்பத்தி எவ்வளவு ஆகுதுன்னு தெரியுமா? விவசாயிக்கு 100 கிலோ உற்பத்தி செய்யறது 2450 ரூபாய். 2450 ரூபாய்க்கு உற்பத்தி செஞ்சு உங்ககிட்ட 2500 ரூபாய் கொடுத்து 50 ரூபாய் 100 கிலோவுக்கு வச்சு என்ன பண்ண போறாங்க விவசாயிங்க? ஒன்னும் பண்ண முடியல. இதுதான் விவசாயம், இதான் நட்டம், இதான் இருக்குது. நம்ம கேட்கறது ஒரு குவிண்டாலுக்கு 3500 ரூபாய் கொடுத்தா கட்டுப்படி ஆகும். 100 கிலோக்கு 3500 ரூபாய் கொடுக்கணும். இருக்குது, பணம் இருக்குது. 4.5 லட்சம் ரூபாய் கோடி பட்ஜெட் போடுறாங்க தமிழ்நாடு கவர்மெண்ட்ல. விவசாயி கொடுக்குறது மனசு வரல. என்ன பண்றது? இது கொஞ்சம் பாதுகாப்பா பண்ணுங்க. கஷ்டப்பட்டு பண்றாங்க விவசாயம், நட்டம் உங்களுக்கு தெரியுது. என்ன ஆனா உங்க மேல தப்பு சொல்ல முடியாது என்னால. இது மாதிரி வசதிகள் இல்லையே, எதுவுமே இல்லையே, உங்க கண்ட்ரோல் இல்லையே. நீங்க என்ன பண்றீங்க? நீங்க வரவங்களுக்கு ஏன்னா ஒன்னே உனக்கு கிட்ட நான் கேட்கறது, தயவு செய்து யாருமே விவசாயி கிட்ட லஞ்சம் வாங்காதீங்க. நான் உங்களை சொல்லல, உங்களை போன்ற தனிப்பட்ட எல்லாரையும் நான் சொல்றேன். பாவம் விவசாயி வந்து கஷ்டப்பட்டு வராங்க. வந்த உடனே அவங்க கிட்ட ஒரு 40 கிலோ மூட்டைக்கு 50 ரூபா, 60 ரூபா, 70 ரூபா இடத்துக்கு தகுந்த மாதிரி வாங்குறது. அப்புறம் கிலோ மூட்டை 38, 40 மூட்டைக்கு பதிலாக 40 கிலோ 38 கணக்கு சொல்றதெல்லாம் போட்டுலாம் அதெல்லாம் தப்பு. அதெல்லாம் வேற யாருன்னா விவசாயிக்கு நம்மளுடைய கடவுள், சோறு போடுற கடவுள். கடவுள்கிட்ட போய் லஞ்சம் கேட்பீங்களா? அதான் சொல்றேன். வரம் விவசாயிகள் நமக்கு வரோம், சோறு போடுற விவசாயிகள் கடவுள். தயவு செய்து யாருமே கேட்காதீங்க. பாவப்பட்ட மக்களா, ஏன்னா நம்மளுடைய முதுகெலும்பு விவசாயிகள் தான். அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு தற்கொலை பண்ணிட்டு இருக்கிறாங்க எல்லாம் நட்டத்துல. அவங்களுக்கு நமக்கு சோறு போடுறாங்க. அவங்க இல்லைன்னா ஒரு வாரம் ஸ்ட்ரைக் பண்ணாங்கன்னா என்ன ஆகுது? முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். தெரியுது, அதான் சொல்றேன் நான். அதெல்லாம் நான் நிறைய பண்ணணும். இப்ப இருக்கிறது வந்து நான் அது நான் சொல்றேன். அந்த இதுல மைக்ல பேசுறப்ப நான் சொல்றேன் நான். என்ன இன்னும் நிறைய இருக்குது. இல்ல பண்ணுங்க, நல்லா கொஞ்சம் பண்ணுங்க. நீங்களும் கஷ்டப்படுறீங்க, புரியுது எனக்கு. பாக்கிறேன். இன்னும் இருக்குது மழை, இன்னும் மழை இருக்குது. இப்பதான் ஆரம்பிச்சிருக்குது. வருஷம் இதே தானே தலையெழுத்து எல்லாம். இப்ப போட்டு அதான் நான் பாக்குறேன். நம்ம நல்லா இருக்கீங்களா? எடுத்துக்கலாமா? எடுத்துக்கலாம். எந்த ஊரு நீங்க? இதே ஊர் தானே? சரிம்மா, சரி. இது இன்னும் எவ்வளவு நல்லா வச்சிருக்காங்க இங்க எல்லாம்? நீங்க இங்கதான் நெல் போடுவீங்களா? எவ்வளவு நல்லா போட்டுக்கிறீங்க? இங்க ஆரம்பிச்சதெல்லாம் பண்ணி அப்படியா? சரி. இப்ப இந்த மழையில என்ன இப்படிதான் இருக்குமா? எல்லாம் முழுகி போயிடுச்சா? இப்பதான் மழை ஆரம்பிச்சிருக்குது. வடிகால் எதுவும் இல்லை இங்க. குடு ரொம்ப நேரமா கையில வச்சு நிக்கிறேன். உன் பேர் என்ன? அபிநயா. என்ன படிக்கிற? 5th. அபிநயா, நல்லா படி, பெரிய டாக்டரா வரணும், சரியா? உன் பேர் என்ன? சபிதாவா? அப்பத்துல இருந்து என்ன கேட்ட போட்டோ எடுத்து நிக்கிற. வா அத திரும்ப. நீ என்ன படிக்கிற? 5th தானே? நல்லா படி. சரி. நீ என்ன படிக்கிற? 9th. யார் போட்டோ எடுக்கிறா? வா. யார் எடுக்கிறா? எடுப்பா. அப்படியா? சரி. நல்லா படிங்க. கார்த்தி எடுப்பா.
சரி. நீ என்ன படிக்கிற? 5th. நீ 6th. நீ 7th. 5th, 6th, 7th, 9th. நல்லா படிங்க எல்லாம். எங்க இருக்குது? பேசலாமா? அப்படி போயிடலாமா? வணக்கம். இங்க வரலாமா? பாமகங்கிற உரையில 2 கட்சிகள் இருக்கு. அது தமிழக மக்களுக்கு நன்மை பயக்குமா? அதாவது எங்க வந்திருக்கும் தெரியல. என்ன கேள்வி எங்க கேட்கணும்னு கூட தெரியல. முதுகெலும்பு தொழிலாக கொண்டு வாழ்கிறோம். பெண்கள்லாம் வர சொல்லுங்க. பெண்கள்லாம் இப்படிதாங்கம்மா எல்லாம் எல்லாரையும் வர சொல்லுங்க. எல்லாரும் கிட்ட வாங்க. இந்த பெண்களுக்கெல்லாம் கொஞ்சம் இடம் விட்டு இந்த பக்கம் வாங்க. மக்கள் நாம் இன்றைக்கு இயற்கையாலும் வெயில் மழை அடித்தால் விவசாய நிலங்கள் பாதிக்கப்பட்டு விவசாயிகள் கண்ணீர் வடித்து தற்கொலை செய்து கொண்டிருந்த நிலைக்கு தள்ளப்படுகிறோம். இந்த நிலைகளை எல்லாம் அறிந்து இன்றைக்கு தமிழக அளவிலே போராடக்கூடிய ஒரே தலைவர், விவசாயத்தை மதிக்கக்கூடிய ஒரு தலைவர், நாடாளுமன்றத்திலே விவசாயிகளை எங்களுடைய பெற்றோருக்கு அடுத்தபடி கடவுளாக மதிக்கக்கூடியவர்கள் விவசாயிகள், சோறு தரக்கூடிய விவசாயிகள் என்று நாடாளுமன்றத்திலே உறக்க சொன்ன ஒரே பச்சை தமிழர் விவசாயி நம்முடைய தலைவர் அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்கள். இந்த காவிரி நீர் பாய்கிற இந்த பகுதி ONGC போன்ற நிறுவனங்களால் பாதிக்கப்படுகிற போது பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவிக்க மேட்டூரில் தொடங்கி காவிரி கடலிலே கலக்கக்கூடிய கண்ணகி பிறந்த பூம்புகார் மண்டலம் வரை நடைபயணம் மேற்கொண்டு காவிரி டெல்டா மாவட்ட இந்த வேளாண் மண்டலமாக அறிவிக்க வேண்டும் என்று போராடிய ஒரு தலைவர் அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் உங்களிடத்தில் உரையாற்றுவார். மத்தெல்லாம் சாயங்காலம் நீங்க பேசுங்க. சொந்தங்களுக்கு வணக்கம். இன்று தஞ்சை மாவட்டம் திருப்பனந்தாள் ஒன்றியம் குறிச்சி கிராமத்திலே நெல் கொள்முதல் நிலையம் அருகில் இங்கே நான் பேசிக் கொண்டிருக்கின்றேன். இங்கே வந்ததற்கு காரணம் இதோ என் அருகில் உள்ள நெல் கொள்முதல் நிலையத்தை பார்வையிட்டு இருக்கின்ற அவல நிலையை மக்களுக்கு எடுத்துச் சொல்ல வேண்டும், விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும். இதற்கு தமிழக அரசு இந்த குறைகள் எல்லாம் தீர்க்கும், விவசாயத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும், விவசாயிகளை மதிக்க வேண்டும். அந்த நோக்கத்திற்காகத்தான் என்னுடைய 100 நாள் நடைபயணத்தின் இடையில்
இந்த கொள்முதல் நிலையத்தை பார்வையிட வருகை தந்திருக்கின்றேன். இந்த கொள்முதல் நிலையம் ஒரு சிறிய கொள்முதல் நிலையம், ஒரு மையம். தினம் 1000 மூட்டைகளை கொள்முதல் செய்கின்ற ஒரு மையம் இது. இதற்கு எந்த வசதியும் இல்லை. விவசாயிகள் இப்பொழுது குறுவை சாகுபடி நடந்து கொண்டிருக்கிறது. இதன் பிறகு சம்பா அடுத்தது. ஆனால் இந்த குறுவை சாகுபடியில் விவசாயிகளுக்கு அவர்களுக்கு ஏற்ற விலை இன்னும் சரியான முறையிலே தமிழக அரசு அறிவிக்கவில்லை. அதே போன்று மிக சிரமப்பட்டு விவசாயிகள் அறுவடை செய்து இங்கு நெல்லை எடுத்து வந்தால் இங்கே மழையில் நனைந்து அவர்களுடைய நெல்லும் சரி, அதே போன்று இங்கே கொள்முதல் நிலையத்தில் கொள்முதல் செய்யப்பட்ட நெல்லும் மழையில் நனைந்து நாசமாகிக் கொண்டிருக்கிறது, அழுகிக் கொண்டிருக்கிறது. எல்லாம் நினைத்தால் எனக்கு மிகுந்த ஒரு பக்கம் வருத்தம், மற்றொரு பக்கம் கோபமாக இருக்கிறது. இது சாதாரண ஒரு பிரச்சனை. விவசாயிகள், அதுவும் காவிரி டெல்டா பகுதி, டெல்டா மாவட்டம், முப்போகம் விளைகின்ற இந்த மண் அடிப்படை கட்டம் 50-60 ஆண்டுகளுக்கு முன்பாக செய்திருக்க வேண்டும். ஏதோ திடீரென்று இன்று பிரச்சனை கிடையாது. காலகாலமாக இந்த மண் நமக்கு உணவளித்துக் கொண்டிருக்கிறது, நெல் விளைந்து கொண்டிருக்கிறது. இவர்கள் 50 ஆண்டுகள் 60 ஆண்டுகள் ஆட்சி செய்து கொண்டிருக்கின்றார்கள். இது 50 ஆண்டுகளுக்கு முன்பாக இது போன்ற கொள்முதல் நிலையங்கள் பெரிதாக கட்டி, பலமாக கட்டி, பாதுகாப்பாக கட்டி இருக்க வேண்டும். ஒரு நெல்லு மூட்டை கூட நினைக்கக்கூடாது, ஒரு பிடி நெல்லு கூட அழுகக்கூடாது. இது நமக்கு சோறு. அப்படிப்பட்ட சூழலில் நாம் இருக்கின்றோம். நான் 5வது முறை முதலமைச்சர், 6வது முறை முதலமைச்சர், எங்க கட்சி 8 முறை. என்ன பிரயோஜனம்? நெல் அழிஞ்சிட்டு இருக்குது, அழுகிட்டு இருக்குது, நாசமாகிட்டு இருக்குது. அப்புறம் இதுதான் நீங்க செய்யற லட்சணமா, ஆட்சியா, நிர்வாகமா? கடவுள் விவசாயி ராத்திரி பகலாம் உழைச்சி தேலு எல்லா பிரச்சனையிலையும் மத்தியிலையும் நமக்கு சோறு போடுகின்ற கடவுள். அப்படி அவ்வளவு சிரமப்பட்டு அந்த உணவை, சோறு, நெல்லை எடுத்துட்டு வந்தா இங்க அப்படியே அழுகி கொண்டிருக்கிறது. இது ஏதோ ஒரு உதாரணம். இதை நான் இங்க இருக்கின்ற பணியாளர்களிடம் நான் குறை சொல்ல போறது கிடையாது. அவங்க வேலையை அவங்க செய்யறாங்க. ஆனால் அரசு தான் இதற்கு பொறுப்பேற்க வேண்டும். தமிழக அரசு பொறுப்பேற்க வேண்டும். முதலமைச்சர் பொறுப்பேற்க வேண்டும். விவசாயிகளுக்கு ஒரு குவிண்டால் நெல்லுக்கு 2500 ரூபாய் கொடுக்கிறோம். ஒரு குவிண்டால்னா 100 கிலோ. குவிண்டால் 2500 ரூபாயில இப்ப மத்திய அரசு எவ்வளவு தெரியுமா கொடுக்குது? 2369 ரூபாய் கொடுக்குது. ஒரு 100 கிலோக்கு, ஒரு குவிண்டாலுக்கு மத்திய அரசு தான் காசு கொடுக்குது. எவ்வளவுனா ஒரு குவிண்டாலுக்கு 2369 ரூபாய் கொடுக்குது. மாநில அரசு, திமுக அரசு எவ்வளவு தெரியுமா கொடுக்குது? வெறும் 131 ரூபாய் தான் கொடுக்குது. திமுக அரசு இப்ப இந்த நெல்லை வாங்குறதெல்லாம் யாருக்காக வாங்குறாங்க தெரியுமா? மத்திய அரசுக்காக தான் வாங்குறாங்க. திமுக பாத்தீங்கன்னா இங்க மாநில அரசு ஏஜென்ட். இவங்க மத்திய அரசு சார்பில் நெல்லை கொள்முதல் செய்யறாங்க. அதுக்கு மத்திய அரசு தான் காசு கொடுக்குது. 2369 ரூபாய் கொடுக்குது 100 கிலோக்கு. அதுல மாநில அரசு, திமுக அரசு இடையில என்ன பண்றாங்கன்னா ஊக்கத்தொகைன்னு சொல்றாங்க. ஊக்கத்தொகை எவ்வளவு தெரியுமா கொடுக்குறாங்க? வெறும் 131 ரூபாய் கொடுக்குறாங்க. இதே ஊக்கத்தொகை ஒரிசா மாநிலத்தில் 800 ரூபாய் கொடுக்குறாங்க. மத்திய அரசு 2369 ரூபாய்க்கு மேல 800 ரூபாய் ஒரிசா கவர்மெண்ட் கொடுக்குறாங்க. ஆந்திரா கவர்மெண்ட் 500 ரூபாய் கூட கொடுக்குறாங்க.
ஆனா தமிழ்நாடு கவர்மெண்ட் வெறும் 131 ரூபாய் கொடுத்துக்கிட்டு கை தட்டிக்கிறாங்க, பாராட்டிக்கிறாங்க. 2500 ரூபாய் கொடுத்துட்டோம், 2500 ரூபாய் கொடுத்துட்டோம், 2500 ரூபாய் கொடுத்து யார் கொடுத்த? உன்னுடைய பங்களிப்பு வெறும் 131 ரூபாய். மத்திய அரசு தான் மீதி பங்களிப்பு. உனக்கு உண்மையிலே விவசாயிகள் மேல அக்கறை இருந்ததுன்னா ஒரிசா கவர்மெண்ட்ல 800 ரூபாய் கொடுக்குறாங்கல்ல, அதே போட்டு நீங்க ஒரு 1000 ரூபாய் கொடுக்கணும். 100 கிலோ ஊக்கத்தொகை கொடுத்திருந்தா உங்களை நாங்க மதிப்போம், மரியாதை கொடுப்போம், பாராட்டுவோம். ஆனா கஷ்டப்பட்டு விவசாயிகளுக்கு அந்த விளைச்சலுக்கு விலையை நிர்ணயித்த கூட அது தெரியாத, மதிப்பு தெரியாத ஒரு அரசாங்கம் தான் நடந்துட்டு இருக்கு. விவசாயிகளுடைய விரோதியாக திமுக ஆட்சி செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. இதெல்லாம் மக்கள் நீங்கள் விவசாயிகள் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதாவது தமிழ்நாட்டில் ஒரு வருஷத்துக்கு 120 டன் 120 லட்சம் டன் வந்து நெல் சாகுபடி செய்யப்படுகிறது ஒரு வருஷத்துக்கு. அதுல சாகுபடி செய்யப்படுகிறதுனா அது வந்து வாங்குறாங்க. அதுல தமிழ்நாடு அரசு இப்போ கடந்த ஆண்டு தமிழ்நாடு அரசு சார்பில் 48 லட்சம் டன் தான் வாங்கியிருக்கிறாங்க. ஆனா இது வந்து இதுக்கு முன்பு 45 லட்சம் டன் அதிகமா வாங்கியிருக்கிறாங்க, அது கூடுதலாக வாங்கியிருக்கிறாங்க. அதுல நான் சொல்லல. ஆனா 120 லட்சம் டன்னுல அரசு கொள்முதல் செய்யறது வாங்குறது வெறும் 48 லட்சம் டன் தான். மீதி 72 லட்சம் டன் விவசாயிகள் யார்கிட்ட கொடுக்கறாங்க? தனியார்கிட்ட கொடுக்கறாங்க. தனியார் இந்த ரேட்டு கொடுப்பாங்களா? இல்ல, கொடுக்க மாட்டாங்க. 200 ரூபாய் 300 ரூபாய் குறைச்சலா தான் வாங்குவாங்க தனியார். நீ வாங்க வேணும்னா கொடுத்துட்டு போ, இல்லன்னா கொடுக்க மாட்டேன்னு தனியார்கிட்ட சொல்றாங்க. ஆக அரசாங்கம் என்ன செய்யணும்? இன்னைக்கு 48 லட்சம் டன்னை வந்து 80 லட்சம் டன்னா அரசு வாங்கணும். அப்பதான் விவசாயிகளுக்கு விலை கிடைக்கும். ரெண்டாவது, வாங்குறது பெருசு இல்ல, இதே போன்ற ஒரு கொள்முதல் நிலையம் எப்படி இந்த நிலையில இருக்குது? இன்னைக்கு தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 3500 கொள்முதல் நிலையங்கள் இருக்கிறது தமிழ்நாடு முழுவதும். அதுல 2200 கொள்முதல் நிலையங்கள் டெல்டால மட்டும்தான் இருக்கு. மீதி இருக்கிற 950 தான் மற்ற பகுதியில் இருக்கு. ஆனால் டெல்டாவில் கொள்முதல் நிலையங்கள் எப்படி எந்த நிலையில இருக்குது பாத்துங்க. எப்படி இருந்திருக்கணும்? நீங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு உணவு நம்ம கொடுக்குறீங்க, அதை பாதுகாப்புக்கு துப்பு இல்லாத ஒரு அரசு இருக்கிறாங்க. இதுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல எவ்வளவு நிதி போட்டு பாதுகாக்கணும் இதெல்லாம். இன்னொன்னு, இது ஒரு நாளைக்கு இது போன்ற நிலையங்கள் ஒரு நாளைக்கு 40 டன்னு தான் இதுல வந்து கொள்முதல் செய்யறாங்க. 1000 மூட்டை 40 கிலோ மூட்டை 1000 மூட்டை 40 டன்னு தான் இருக்குது. இதுல சாதாரணமா கிட்டத்தட்ட ஒரு 300-400 டன் கொள்முதல் செய்யணும். அந்த அளவுக்கு கெப்பாசிட்டி இருக்கணும், அந்த அளவுக்கு கட்டமைப்பு இருக்கணும், ஷெட் இருக்கணும், ஷெட்டு பவர்ல இருந்து எல்லாமே இருக்கணும் அதுல. இதெல்லாம் செய்ய நிச்சயமாக இவங்க திமுகவை நம்பாதீங்க, விவசாயிகள் நம்பாதீங்க, எங்களுக்கு ஒரு வாய்ப்பு தாருங்க. இவ்வளவு தெரிஞ்சிருக்கிறவங்க விவசாயத்திற்கு முக்கியத்துவம் கொடுப்பது பாட்டாளி மக்கள் கட்சி. இதுங்க நான் அரசியல் பேச நினைச்சுக்காதீங்க. ஏன்னா உங்களுக்கு நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். நானு இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கிறது இங்க, அதுக்கு தீர்வு எங்க கையில இருக்கு. இந்த தீர்வு சாதாரண தீர்வு இந்த தீர்வு. அதே போன்ற இவ்வளவு விவசாய பிரச்சனை இருக்கு. இந்த கொள்முதல் பிரச்சனை மட்டும் இல்ல, இந்த பாதுகாக்கப்பட்ட பிரச்சனை இல்ல, இந்த நெல் அரைக்கிற பிரச்சனை இருக்குதா இல்ல, சேமிப்பு கிடங்குகள் இருக்கு. சேமிப்பு கிடங்குகள்ல அதுவும் ரொம்ப மோசமான சூழல். இது கொள்முதல் தான், இங்க இருந்து அடுத்து சேமிப்பு கிடங்குகள் போகும். அந்த சேமிப்பு கிடங்குல இன்னும் மோசமான நிலையில இருக்குது. அதனால இதெல்லாம் உங்ககிட்ட நம்ம சொல்லணும் தான் இருக்கு. இந்த நிலையை, அவல நிலையை தமிழக மக்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டும் என்ற நோக்கத்திலே தான் இங்கே நான் வருகை தந்திருக்கின்றேன். விவசாயிகளுக்கு தமிழக அரசு மதிப்பு கொடுங்க, மரியாதை கொடுங்க, அவங்க விளைச்சலுக்கு விலையை கொடுங்க, அதுதான் கேட்கிறாங்க. நீங்க கொடுத்த இலவசம் எல்லாம் விவசாயிகளுக்கு எல்லாம் வேண்டாம். அவங்க விளைச்சலுக்கு மரியாதை கொடுத்து மதிப்பு கொடுங்க. 3500 ரூபாய் ஒரு குவிண்டாலுக்கு 3500 ரூபாய் கொடுத்தாதான் கட்டுப்படி ஆகும். 2500 ரூபாய் போதுமானது கிடையாது. இன்னும் கொள்முதல் அதிகப்படுத்துங்க. இதுக்கு சேமிப்பு கிடங்குகள் இன்னும் பெருசா விரிவாக்கம் செய்யுங்க. நவீன சேமிப்பு கிடங்குகளை உருவாக்குங்கள். இதெல்லாம் பில்டிங் கட்டமைப்பு வசதிகளை ஏற்படுத்தும். டெல்டாவில் ஏற்படுத்தலாம், வேற எங்க ஏற்படுத்த போறீங்க? ஆனா நாங்க சொல்றது, எங்க அப்பா 5 முறை முதலமைச்சர், நான் முதலமைச்சர், இப்ப எல்லாம் சொல்லி என்ன பிரயோஜனம்? முதலமைச்சரா இருந்ததுனால என்ன ஆயிடுச்சு? இதெல்லாம் நீங்க அப்பயே நீங்க செஞ்சிருக்கணும். இந்த வேலைகளை, கட்டமைப்புகளை
இன்னைக்கு கூட நீங்க செய்யறதுக்கு உங்களுக்கு எந்த ஒரு யோசனை கூட இல்லைன்னா நீங்களாம் எதுக்கு ஆட்சி பண்ணிட்டு இருக்கீங்க? விட்டுட்டு போங்க. அதனால இதெல்லாம் சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கின்றேன். இதை நிச்சயமாக அது மட்டுமில்ல, இப்ப பெய்த மழையில பயிர் எல்லாமே மூழ்கிடுச்சு. இன்னும் மழை அதிகமா இருக்கு. ஏன்னா இது வடிகால் கிடையாது. இல்ல வடிகால் எங்க பார்த்தாலும் பார்த்து தண்ணி அப்படியே நிக்குது. வாய்க்கால தண்ணி அப்படியே தான் நிக்குது. எந்த வடிகாலம் இல்லையா? வடிகால தூர்வாரல. தூர்வாரினா தானே அங்க முகத்துவாரத்துல தூர்வாரினா தான் இங்கிருந்து தண்ணி போவோம். அங்கங்கே தூர்வாரணும். கணக்கு மட்டும் 200 கோடி தூர் வாரத்துக்கு நாங்க செலவு 200 கோடி கணக்கு கேட்டா நாங்க தூர் வாரிட்டோம் சொல்ல போறாங்க. இப்ப பார்த்தா தெரிய போதா தண்ணி நிக்கிறது. அதனால இதுதான் கொள்ளை அடிச்சுட்டு இருக்கிறாங்க. ஊழல் நடந்துட்டு இருக்குது. விவசாயிகளை பத்தி கவலைப்படாத ஒரு ஆட்சி தமிழ்நாட்டில் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இதற்கெல்லாம் முற்றுப்புள்ளி இந்த 6 மாதத்திலே நீங்கள் வைக்க வேண்டும். காரணம், இது போன்ற நெல்லை அவ்வளோ கஷ்டப்பட்டு அறுவடை செஞ்ச நெல்லை அழுகி போய் முளைச்சிடுச்சு. அவ்வளவுதான். இதுக்கப்புறம் இந்த நெல்லை தூக்கி தான் போடணும். ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லை. அப்படிப்பட்ட ஒரு சூழல் இங்கே. இது சின்ன உதாரணம். இதே போன்றுதான் மற்ற இடத்துல எல்லா இடத்துலயும் இதே நிலையில் தான் இருக்கிறது என்று தமிழக மக்களுக்கு தெரியப்படுத்துவதற்காகத்தான் இங்கே நான் வருகை தந்திருக்கின்றேன். இதற்கு நீங்கள் எல்லோரும் சிந்தித்து எல்லோரும் சேர்ந்து ஒரு நல்ல ஒரு முடிவை வரும் காலத்திலே விவசாயிகள் அத்தனை பேரும் சேர்ந்து எடுக்க வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொண்டு நன்றியோடு விடைபெறுகின்றேன். வணக்கம்.